என்ன சோனா ஜாலியாக இருக்கா போல. அட போமா, நானே இங்கே ஒர்க் ப்ரெஷரில் இருக்கேன், நீ வேற. யார் காதில் பூச்சத்தலாம் நினைக்கிறேன். நம்ம ஆஃபீஸ்லேயாவது ஒர்க் ப்ரெஷர் ஆகுது. என்ன ரியா சிரிக்கிற? எனக்கு நிறைய வேலை கிடக்குது. நீ மற்ற நேரம்லாம் இருந்துட்டு ஃபுல்லாக இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு நல்லா சிரிச்சிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தியா ஒர்க் பெண்டிங்கில் கிடக்குது. நான் அப்படி இல்லை, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு இப்போ சும்மா இருக்கேன். ஆஹா, அதையான் சொல்கிற? வேலை பார்க்குற அந்த டைமில் வேலையை பெண்டிங்கில் போட்டுட்டு ரீல்ஸ் பார்க்குற சுகமே தனிதான் தெரியுமா? ஆஹா, மேய்க்கிறது எருமை, அதில் உனக்கு வேற பெருமையா? வாங்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நான் என் வேலையை பார்க்க போகிறேன். ஏ ரியா, நீ ஒன்று நோட் பண்ணியா? ஐடன் அஞ்சலி கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தியா? ஏ பைத்தியம், நீயா எதுவும் கதையை கிரியேட் பண்ணி விட்டுறாத. ஐடன் எல்லாருக்கிட்டையும் பழகுற மாதிரி நார்மலாக தான் பழகுறான். ஆனாலும் அஞ்சலியை கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணுறான் பார்த்தியா? ஆமாம், நம்ம ஐடனை பற்றி நமக்கு தெரியாதா? எல்லா எம்ப்ளாயிஸ்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்திருப்பான். அதுவும் இல்லாமல் இப்போவே அஞ்சலி கூட ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறான். இதில் எந்த தப்பும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நீயா எதுவும் கதையை கிரியேட் பண்ணி விட்டுறாத. ஐடன் வந்ததும் ஐடன் கிட்டே நம்ம டவுட்டை கேட்டுருவோம். ஐடன் கிட்ட தனியாக வேணா கேளு, அஞ்சலி இருக்கும்போது கேட்காத. ஒருவேளை அவங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னா அஞ்சலிக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். கிளவியல் மாதிரி ரெண்டா இங்க இருந்துட்டு அரட்டை அடிக்குது பாரு. ஹலோ மிஸ்டர், இங்கே பாரு. உனக்கு ஆகுற அதே வயசு தான் எங்களுக்கும் ஆகுது. அப்படி பார்த்தா நீயும் கிழவன் தானே? ஏ முந்திரி குட்டை, அவன் என்ன சொன்னான்னு உனக்கு புரிஞ்சா? கிளவிகள் மாதிரி அரட்டை அடிக்குது அப்படின்னு தான் சொன்னான். நீ கிளவின்னு உன்னை மென்ஷன் பண்ணலை. சோனா எப்பவும் தானா வந்து பல்பு வாங்கிடுவா, அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கா. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன அஞ்சலி மேடம் அமைதியாகவே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லடே, நீங்கள் மாறி மாறி இந்த மாதிரி பேசுகிறது நல்லா இருக்குது. டே ஐடன், கண்ணால கடலை வறுக்காத, அப்புறமா கடலை கரிஞ்சிரும். இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், ரெண்டுக்கும் காதில் விழுதான்னு பாரு. ஒருத்தர் பார்த்து பல்லிழிச்சு நிற்குதுங்க. ஐயோ ஐயோ. ஒருவேளை நம்ம சோனா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஐடன் அப்படி இருந்தால் நம்மக்கிட்ட சொல்லிடுவானே. சரி சரி, வேலையை பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். பாத்தியா ரெண்டை எப்படி எஸ்கேப் ஆகி போகுது நீ? ஏ சோனா, நீ சொன்னது ஒருவேளை கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேணா ஐடன் கிட்ட கேட்டு பார்த்தலாம்னா? அதான் நான் அப்பமே சொன்னேன், நீ தான் கேட்கல. அம்மா மனசுல நான் தான் இருக்கேன், என் மனசுலயும் அவ தான் இருக்கிறா. அப்புறம் எதுக்கு அவ பிரேக்கப்னு சொல்லி இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கான்னு தெரியலையே. இதை பத்தி கேட்டாலே கதையை மாத்தி மாத்தி விட்டுறா. என்னதான் இவளுக்கு பிரச்சனைன்னு தெரியலையே. வேற ஏதாவது டாக்டர் கூட பேசினதும் மேடமுக்கு பொசசிவ் மட்டும் அப்படி பொத்துக்கிட்டு வரோம். பிரேக்கப்கான ரீசன் தெரிஞ்சதும் விலகிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மு. ஆனா இப்போ பார்த்தா உன் மனசுலயே நான் தான் இருக்கேன். அதனால நீ எதனால என்ன பிரேக்கப் பண்ணுங்கிற ரீசனை நானே உன் வாயால சொல்ல வைக்கிறேன் பாரு. தம்பி இப்போ எப்படி இருக்கு? வயிறு வலிக்குதா? இல்லைங்க அக்கா, இப்போ பரவாயில்ல. அம்மா சொல் பேச்சு கேட்டு இனிமேல் நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னா? சரிக்கா, இனி வேற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். வெரி குட். இந்த மாதிரி மறுபடியும் சாப்பிட்டேன்னா இப்படி தான் ஊசி போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் இந்த மாதிரி இனிமே சாப்பிட மாட்டேன். வெரி குட். ரித்திகா மேடம் வந்த 2 நாளிலே வேலையை நல்லா கத்துக்கிட்டீங்களே. எல்லாம் உங்கள் ட்ரைனிங் தான் சார். ஆஹா. தம்பி இப்போ உனக்கு எப்படி இருக்குப்பா? வயிறுவலி மறுபடியும் வந்தா? இல்ல அங்கிள், வரல. சரிப்பா, இந்த ட்ரிப்ஸ் ஏறினதும் உனக்கு சரியா போயிரும்னா. இனிமே குட் பாயா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாம அம்மா கொடுக்குற ஹெல்த்தான ஃபுட்டை சாப்பிடணும்னா. சரி அங்கிள், இந்த அக்காவும் அதுதான் சொன்னாங்க. அட பாவி, அவளை மட்டும் அக்கான்னு சொல்லிட்டு என்ன அங்கிள் ஆக்கிட்டிடா தம்பி. சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாக பேசிட்டீங்க. உங்களுக்கு காது நல்லா கேக்குதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மேடம். டெஸ்ட் பண்ணுற மூஞ்ச பாரு. ஹாய் மிஸ்டர் ஐடன். ஹாய் சார். நான் வருவேன்னு சொன்னதும் எனக்காக டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஐடன். ஓகே சார், ப்ளீஸ் டேக் யூ சீட். நான் மட்டும் உட்கார்ந்தா எப்படி? மிஸ்டர் ஐடன் நீங்களும் உட்காருங்க. தட்ஸ் குட். இந்த ஆள் என்ன பார்க்க புள்ள பிடிக்கார மாதிரி இருக்கான், லூசு மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கானே. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ஐடன்? ஆமாம், நீங்கள் எங்கள் காம்படிட்டர் கம்பெனியோட சிஇஓ. நான் அதை கேட்கல, என்னோட பிஸ்னஸ் பற்றியும் நான் எந்த அளவுக்கு பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தேங்கிறத பற்றியும் கேட்குறேன். சாரி சார், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஐடியா இல்லை. நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க. எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது, நான் ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறேன்.
ஒரு 1 இயருக்கு முன்னால் என்னோட கம்பெனி தான் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் என்னோட கம்பெனி வந்து ஃப்ளாப் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்பவே தப்பு மிஸ்டர் ஐடன். நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் ரொம்பவே கம்மியாக வச்சுருக்கீங்க. இதனால எங்ககிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் வராங்க. ஏன் நாங்கள் கொட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட கிளைண்ட்ஸ் வந்து எங்கள் கொட்டேஷனை கேன்சல் பண்ணிட்டு உங்ககிட்ட டீல் வச்சுருக்காங்க. இதனால எங்கள் கம்பெனிக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆகுது மிஸ்டர் ஐடன். அதனால நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை மொத்தமாகவே மாற்றணும்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் ஐடன், நான் கேட்க வரல, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போகலாம், வார்ன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரி சார், நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் கம்மியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்களும் உங்கள் கொட்டேஷனில் வந்து சர்வீஸ் சார்ஜை கம்மியாக போட்டு கொடுக்கலாம் இல்லை? அப்போ கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்டே இருப்பாங்களே, எதுக்கு எங்களை தேடி வர போகிறாங்க? அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்காம இருந்திருப்போமா? நாங்கள் சர்வீஸ் சார்ஜை கம்மி பண்ணி பார்த்தோம், ஆனால் யாருமே எங்ககிட்ட டீல் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு அதுவே கன்ஃபார்மாக தெரியல, அப்போ எப்படி சார் நீங்கள் எங்ககிட்ட சர்வீஸ் சார்ஜை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ண வந்திருக்கீங்க? என்ன ஐடன், அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன் அதனால ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லி தேவையில்லாததெல்லாம் பேசுகிறீங்களா? நான் எங்கே சார் தேவையில்லாதது பேசினேன்? நீங்கள் சொல்கிறது தான் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுங்க மிஸ்டர் ஐடன். எனக்கு கோபம் வந்துன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்டு தான் ஆகணும். நான் எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்? மேபி உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருந்திருக்கும். அதனால தான் உங்களோட கிளைண்ட்ஸ்லாம் என்கிட்ட வராங்க. நீங்கள் ஏதோ சர்வீஸ் சார்ஜ் கம்மி பண்ணி போட்டனால தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய், எங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நீ ஃபஸ்ட்டு சர்வீஸ் சார்ஜை கம்மி பண்ணு. முடியாதுன்னு சொன்னால் என்ன சார் பண்ணுவீங்க? உன் கம்பெனியே இல்லாத அளவுக்கு, எப்படி உன் கம்பெனியே இல்லாத அளவுக்கு தர மட்டும் ஆக்கி காமிக்கிறேன்டா. அடடா, நானும் சவால் விட்டு ரொம்ப நாள் ஆகுது சார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னும் ஒரே மாசத்துல, எப்படி ஒரே மாசத்துல என் கம்பெனிக்கு 1 கோடி நான் டேர்ன் ஓவர் பண்ணி காமிக்கலைன்னா நான் இந்த கம்பெனியோட எம்டியே இல்லை சார். என்னடா சின்ன பையன் நீ என் கிட்ட சவால் விடுறியா? பார்க்க தானே போறீங்க இந்த ஐடனோட ஆட்டத்தை. ஏய், சின்ன பையன் தானே, மிரட்டினது ஒதுங்கிடுவான்னு நினைச்சு வந்தீங்களோ? பார்க்கலாண்டா யார் இந்த சவால்ல ஜெயிக்கிறானி. மே ஐ கம் இன்? எஸ், கமின் அஞ்சலி. என்ன ஐடன் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? அந்த ஆள் என்னென்னமோ உளறிட்டு போறாரு. என்னம்மா வெளியே நின்று எல்லாம் கேட்டு நின்னியா என்ன? ஆமா ஐடன், அந்த ஆள் வேற தாடி கிடி வச்சுட்டு வித்தியாசமா இருந்தாரு. அதான் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி சும்மா வந்து பார்க்கலான்னு தான் வந்தேன். வந்த வேகத்தில் பார்த்தா இவர் ஏதோ சவால் விட்டுட்டு போறாரு. அதுவா, அவர் நம்ம கம்பெனியோட வளர்ச்சியை பார்த்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு போறாரு. என்ன ஐடன், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. பின்ன என்னம்மா பண்றதுக்கு, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கவா என்ன? எனக்கு என் எம்ப்ளாயிஸ் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால கண்டிப்பா நான் இந்த சவால்ல ஜெயிப்பேன். கண்டிப்பா நீ இந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஐடன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தா கண்டிப்பா இந்த சவாலை நம்ம ஜெயிச்சிடலாம்டா. அவங்க நம்ம கம்பெனி கீழே கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் பிளான் போட்டு தான் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பிளான் எல்லாம் உடச்சிக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்க, கண்டிப்பாக நம்ம இந்த சவாலில் ஜெயிச்சிடலாம் அஞ்சலி. கண்டிப்பாக இடம், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து இந்த சவாலில் ஜெயிக்கிறோம். ஒரு வழியாக இன்னைக்கு எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். அதுவும் கரெக்டாக அன்னைக்கு பண்ணிட்டோம். சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறதுக்கு, திரும்ப திரும்ப என் லைனில் தான் நீ கிராஸ் பண்ணிகிட்டே இருக்க. சாரிக்கா, நான் அந்த வழியாக போய்க்கிறேன். ஏய், என்ன நக்கலா? என்னடி, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீங்கள் தானக்கா சொன்னீங்க என் லைனில் கிராஸ் பண்ணாதன்னு, அதை நான் திரும்பி வேறு வழியாக போகிறேன். என்ன, சூர்யாவோட ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறனால நல்லா பேச கற்றுக்கிட்டியோ? எவ்வளோ திமிரு இருக்குன்னு இவளுக்கு. நான் பேசிகிட்டு இருக்கேன், அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இங்கே தானே வேலை பார்க்குறா, நானும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டி.